மாறன் சீரியல்ல இப்ப ரடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமா போமாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன் மாட்டுக்கும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இனிமேட்டு இந்த வீட்ல இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு, அப்படியே வந்து கீழ இறங்கி வராங்க. மாறா நில்றா நில்றான்னு ராகவனும் வள்ளியும் தடுக்குறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? என்ன உங்க அண்ணன் வந்து, நான் வீட்ட விட்டு போக்கூடாதுன்னு சொன்னாப்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே! அப்படின்னு சொல்லும்போது, நில்றா! ஆனா, இவன் மட்டும் இப்ப வீட்ட விட்டு வெளிய போனா, நானும் இந்த வீட்ட விட்டு போயிடுவேன் பார்த்துக்கங்கிற மாரி சொன்னோனே, சும்மா இரு வள்ளி, உனக்கு இந்த வீட்ட விட்டா உனக்கு என்ன தெரியுங்கிற மாரி நக்கலா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. இது மாரிலாம் வந்து நீ நக்கல் பண்றதுனால தானே நான் இந்த வீட்ட விட்டு போமாட்டேங்கிறேன். ஆனா, நான் முடிவா சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? மாறன் வந்து எத்தன வருஷமா நம்ம கடையில வந்து வேல பார்த்துருக்கான். அதுக்கெல்லாம் அவனுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா, இதெல்லாம் ஒரு காசா? 10,00,000க்கு எடுத்தாங்கிறதுக்காக, நீ இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்னங்கிற மாரி கேட்குறாங்க. ராகவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அமைதியா வந்து நின்னுகிட்டே இருக்காங்க. அச்சச்சோ! இந்த பணத்த வந்து எடுத்து திருப்பி வந்து வச்சிடலான்னு பார்த்தா, அதுக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. இதில நான் தான் இந்த பணத்த எடுத்தேங்கிற விஷயம் வேற. இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா, பிரச்சனையாயிடுமேங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப ராகவன் ஒரு பக்கம், "அண்ணா பார்த்து பேசுண்ணா. நீ என்ன சொல்லப் போற? இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கடையில வேல பார்த்ததுக்கு எனக்கு என்ன பணம் காசா தரேன்னு சொல்லியிருந்தான். அது மாரி அவன் கேட்டானா? எதுவும் கேட்கல. நீ வேற வந்து பேசி விட்டுறியா? எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்ல வள்ளி" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோனே, கடுப்பாயிடுறாங்க நம்ப ராமச்சந்திரன். "சொல்றத வந்து புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி வாப்பா நம்மளும் வீட்ட விட்டு வெளிய போலாங்கிற" மாரி சொன்னோனே, உடனே வந்து ராமச்சந்திரன் வந்து, "நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க. எங்கேயும் போ வேணாம். இன்னொரு வாட்டியாவது தெள்ள தெளிவா வந்து யோசிங்கன்னு" சொன்னோனே, "இந்தாண்ணே இந்த பணத்துக்கு தானே வந்து இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண. மாறா நீ உள்ள போ. அதான் அண்ணனே சொல்ட்டாங்கல்ல வீட்லயே வந்து இருக்கட்டும்னு. இன்னொரு வாட்டி உனக்கு பணம் காசு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுடா. நான் தரேன்டா. சரியா? என் மாறன் வந்து எப்போதும் நல்ல விஷயத்துக்காக மட்டும் தான் வந்து பணத்த எடுத்து செலவு பண்ணுவான். சரி அதையும் தான் பார்க்கலான்னு" சொல்லிட்டு ராமச்சந்திரன் பாட்டுக்கு பணத்த எடுத்துட்டு அப்படியே வந்து பீரோல எடுத்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. இவனுக்கு பணம் தேவையா? எதுக்காக இவனுக்கு பணம் தேவைப்படுது? ஒண்ணும் புரியலையே! ஒருவேள வீராக்கு வந்து நகை நட்டு வாங்கி தரணும்னு எடுத்திருப்பானோ! அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப கண்மணி ரொம்பவே சோகமா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் வந்து இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு. சரி முதல்ல வந்து மாறன வந்து சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு, வீரா மாட்டுக்கும் மாடிக்கு வந்து போறாங்க. வீரா மாடிக்கு போறப்ப அவங்க ரூம்ல வந்து மாறன் வந்து இருக்காங்க. துணியெல்லாம் வந்து எதுவும் பேக் பண்ணது எதுவும் எடுக்கவே இல்ல. அவங்க வீராவோட துண்ட எடுத்து அப்படியே வந்து முகத்த வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. "உன் துண்ட வந்து எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் உன் துணிய எடுத்துக்க வேண்டியது தானே?" "இல்ல வீரா, எப்படி இருந்தாலும் என்ன வந்து அடிச்சு தொரத்திருவாய்ங்க கூடிய சீக்கிரம். அப்படி இருக்க சூழ்நிலையில, நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து துணியெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும்ல. அதனால ஒரு செட் இதுக்குள்ள இருக்கிறது நல்லது தானே" அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசுறாங்க. இத கேட்டோன வந்து, "என்ன இவன் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். சரி எதுக்காக நீ இந்த பழிய வந்து ஏத்துக்கிட்ட?" "என்னது நான் பழி ஏத்துக்கிட்டேனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்கிட்ட எதுக்காவது பொய் சொல்லியிருக்கியா?" "எதுக்குமே என்கிட்ட பொய் சொன்னது இல்லன்னு சொன்னியேப்பா" அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து பேச்ச ஆரம்பிக்கும்போது, "பொய் உண்மைங்கிறது என் வாழ்க்கையில எதுவுமே இல்ல. மத்தவங்களுக்கு நல்லதுன்னா நான் வந்து பொய் சொல்லுவேன். மத்தவங்களுக்கு கெடுதல்னா நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். அவ்வளதான். சரி மத்தவங்களுக்காக நீ எதுக்கு இந்த பழியெல்லாம் வாங்கிக்கிற? உன்னொன்னு உங்க அப்பா கிட்ட வந்து ஏன் கெட்ட பேர வந்து வாங்கிக்கிற? நீ இந்த விஷயத்த வந்து எடுக்கவே இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மைய சொல்லு மாறாங்கிற மாரி சொன்னோனே, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பிரச்சனை பண்ணி, அத என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்காம உன்னால இருக்க முடியாதா? முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்க. நான் தான் பணம் எடுத்தேன். எனக்கு பணம் தேவைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, கடையில வேலை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன காசா தராய்ங்க? எனக்குன்னு கடன்லாம் நெறையா இருக்குமா, அத வந்து அடைக்கிறதுக்கு தான் நான் வந்து பணத்த எடுத்தேங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இருப்பினும் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. "ஏய் உண்மைய சொல்றாங்கிற" மாரி கேட்டோன்னே, "உண்ம உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்க. பெரிய ஆளு மாரி ஆஃபீசர் மாரி கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாளே! முதல்ல இந்த ரூம விட்டு போணும். ச்சே! இவள விட்டு போலான்னு பார்த்தா முடியாம போயிடுச்சேங்கிற" மாரி அப்படியே ரூம்ல விட்டு வெளியில வந்து போறாங்க. மாறன் எடுக்கவே இல்ல. ராகவன் தான் எடுத்தான்னு நமக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலா வந்து கீழ இறங்கி வராங்க. "டேய் சாப்பிட்றா வாடா, உனக்காக புடிச்ச பூண்டு சட்னிலாம் அரைச்சு வச்சிருக்கேன்." "பூண்டு சட்னியா? எனக்கு அப்பன்னா நெய் தோசை தான் ஊத்தி தரணுங்கிற" மாரி பேசினோனே, "எப்புட்றா? எப்புட்றா உன்னால இப்படியெல்லாம் இருக்க முடியுது?" "அத்த நல்லா சாப்பிடணும் அத்த." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, "நீ சந்தோஷமா இப்படியெல்லாம் இருக்கிறத நெனச்சா எனக்கு ஆனந்தமா இருக்கு. மத்தவங்களுக்காக நீ எவ்வளோ தாண்டா பழிய வந்து சுமந்துகிட்டே இருப்ப? கொஞ்சமாவது நீ யோசிக்க மாட்டியா?" "அத்த அத்த என்னடா எதுவும் முக்கியமான விஷயம் சொல்லணுமா?" "ஆமா அத்த. தோசை கொஞ்சம் நெய் அதிகமா, தூக்கலா, முறுகலா வந்து வார்த்து தாங்கிற மாரி காமெடி பண்றாங்க. இதுக்கு ஒண்ணும் வந்து குறைச்சல் இல்ல. இந்தா புடிங்கிற மாரி தோசைய வந்து குடுக்குறாங்க. சட்னிய தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம மாறன், "டேய்
நான் சொல்கிறது ஏதாவது புரியுதான்னு கேட்டா, தோசை வந்து முறுகலா வேணும்னு கேட்குற. டேய் சொல்றா அப்படின்னு சொன்னோன்னே, அத்தை நான் இப்போ உண்மையாவே சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எனக்கு வீராவோட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து இந்த விஷயம்லாம் பண்ணது ராகவன் தான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லன்னு நான் வீரா கிட்ட சொல்லியிருந்தேன்னா, நானும் அவளும் சேர்ந்து வந்து வாழ்ந்திருப்போம். அத விட்டுட்டு தேவையில்லாம வந்து நீ பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு அப்படியெல்லாம் தோணவே தோணாது. உனக்கு கூட இதெல்லாம் தோணலல்ல அத்த. நீ கூட வந்து ராகவன் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறியோ என்னமோ அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து பேசினோனே, டேய் நான்லாம் அப்படியெல்லாம் வந்து செய்ய மாட்டேன்டா. எனக்கு 2 பேரும் ஒண்ணு தான்டா. நான் தான்டா உன்ன பெத்த பையனா வந்து பார்க்குறேன். நான் உன்ன என்னோட அண்ணன் பையனா பார்த்ததே இல்ல. அத்த நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆமா. நீ விளையாட்டுக்கு தான் சொன்ன. ஆனா, உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? சரி செஞ்சிருக்கணும்ல. வீரா இங்க வாம்மா! உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னு சொன்னோனே, சாமி ரூம்ல விளக்கி போட்டுட்டு வந்துடுறேங்கிற மாரி சொல்லிட்டு, திரியெல்லாம் வச்சு நல்லெண்ணெய் எல்லாம் ஊத்தி விளக்கு வந்து ஏத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வந்து மாறன் வந்து இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. என்னது? அத்தை வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து வீரா கிட்ட வந்து சொல்லணுங்கிறாங்க. ஒண்ணும் புரியலங்கிற மாரி தான் பேர் எதிர்ச்சியா பட்டமா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து கேஷுவலா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுமான்னோனே, அப்படியே கீழ இறங்கி வராங்க. அத்தை தெரிஞ்சு போச்சு. நம்மள பத்தி இருக்கிற விஷயம் தான் ஏதோ ஒண்ணு சொல்ல போகுது. நம்ம தான் இத கொஞ்சம் வந்து பேச்ச வந்து மாத்தி விடணுங்கிற மாரி, அந்த இடத்துல மாறன் மாரி யோசிச்சுட்டு வராங்க. "ஏய்! விளக்கு ஏத்துனியே, பக்கத்துலலாம் பூவெல்லாம் வச்சிருந்தல்ல, பூவெல்லாம் வந்து நவுத்தி வச்சுட்டு வா" அப்படின்னு சொன்னோனே, "அத்தை தேவையில்லாம எந்த உண்மையும் சொல்லாத. நீ ராகவன் சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் உடைக்கணும்னு பார்க்குற. அது சரிப்பட்டு வராது. பார்த்துக்கங்கிற" மாரி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சொல்றாங்க. உடனே வந்து இல்லப்பா. நீ சொன்னதெல்லாம் வந்து நான் கேட்குறேங்கிற மாரி சும்மா காட்சின்னு சொல்லிட்டு, வீரா வந்தோனே உன்கிட்ட உண்மையான விஷயம் வந்து சொல்லணும். அதுவும் நம்ம மாறன் சம்மந்தப்பட்ட விஷயம். இத்தன நாளா என் மனசுக்குள்ள வந்து பூட்டி வச்சுட்டு இருந்தேன். அத சொல்லணும்னு ஆசையா இருக்குமா. சொல்லுங்க வள்ளியம்மா அப்படின்னு சொன்னோனே, இது சரிப்பட்டு வராது. வீரா உனக்கு ஃபோன் வருது பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோன் வந்த மாரி வந்து சொல்லிடுறாங்க. வீரா உடனே வந்து அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வள்ளியம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுங்கிறாங்கல்ல. ஆமா வீரா. இத கேட்டுட்டே நீ எங்க இருந்தாலும் போங்கிற மாரி சொன்னோனே ஃபோன் வந்துச்சுன்னா பேசணும். போய் பேசு. வள்ளியம்மா இங்க தானே இருக்காங்கன்னு சொன்னோனே, அப்படியே ஃபோன் பேசுறதுக்காக வந்து போறாங்க. ஏதாவது பேசி ஏதாவது உண்மையெல்லாம் வந்து சொன்னேன்னு வச்சுக்கயேன், சத்தியம் அத்த நான் இந்த வீட்ட விட்டு போயிடுவேன். அப்புறம் திரும்பி நான் வரவே மாட்டேன். நீ யாருக்கு இந்த விஷயம்லாம் நல்லதுன்னு நெனைக்கிறியோ, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். நான் கோவப்பட்டா எப்படியெல்லாம் முடிவெடுப்பேன்னு உனக்கே நல்லா தெரியுங்கிற மாரி சொன்னோனே, உடனே வந்து வள்ளிகிட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம வீரா வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது என்ன சொல்லி சமாளிக்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம 2 பேருக்கும் வந்து ஹனிமூன் ட்ரிப் வந்து போணுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் உன்கிட்ட எப்படி பேச்ச ஆரம்பிக்கணும்னு தெரியாம இருந்துச்சு. ஆமான்னு சொல்லுங்கிற மாரி சொன்னோனே, ஆமா. இந்த நேரத்தில எதுக்கும்மா இந்த மாரி விஷயம்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இதுதான் எனக்கே தெரியுமே. நான் வேண்டான்னு அப்பயே நான் சொல்லிட்டேன். இவங்க தான் வந்து பேசாம வந்து போயிட்டு வாங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்கங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ப மாறனு. ஒரு பக்கம் கடையில வந்து போறாங்க போல இருக்கு. ராகவன் என்னடா பண்றதுன்னு தெரியாம வந்து தடுமாற்றத்தின் வந்து உச்சத்துல இருக்காங்க. வீரா கிட்ட வந்து பணத்த வந்து குடுக்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க கடையில வந்து வேலை பார்க்குறவங்க. அவங்க வந்து நோட் பண்ணிட்டு, "சரிங்க, நீங்களே கொண்டு போய் கட்டிடுங்கங்கிற" மாரி சொல்றப்ப, இது எல்லாத்தையும் வந்து நம்ப ராகவன் வந்து பார்க்குறாங்க. "ஓ! பணம் இங்க இருக்கா? இந்த பணத்த மட்டும் எடுத்துட்டு கொண்டு போய் அவன்ட்ட குடுத்துட்டா, பிரச்சனையெல்லாம் தீந்துருமேங்கிற" மாரி யோசிக்கிறாங்க ராகவன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.